பிரபத்யே தங்கிரிம் பிராயः ஸ்ரீனிவாசான் கம்பயா இக்ஷுசார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராஜதம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமையில் பதரி நாராயணனாக யோக திருக்கோலத்தில் இன்று நமக்கு திருக்காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். இந்த சிறப்பான திருக்கோலம் ஏகாதசியின் வைபவத்தை எடுத்துரைக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. பதரிகாசிரமத்தில் பெருமான் இந்த திருக்கோலத்தில் காட்சி தந்து கொண்டிருப்பார். மேலும் சிறப்பு, இன்றைய தினம் உன்னதமான ஏகாதசி விரதமும் சேர்ந்து வந்திருக்கிறது. ஏகாதசியின் வைபவத்தை குறித்து கண்ணபிரான் பஞ்சபாண்டவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். ஒரு சமயம் முரண் என்ற அசுரனுக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தின் சமயத்தில் பெருமான் பதரிகாசிரமத்தின் குகைக்கு சென்று தவம் செய்து கொண்டிருந்தார். தவம் செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த முரண் என்ற அசுரன் அந்த குகைக்குள் பிரவேசித்தான். அந்த சமயத்தில் பெருமானின் திருமேனியிலிருந்து ஒரு ஸ்திரீ ரூபம் அவதரித்து அந்த அசுரனை சம்ஹாரம் செய்தது. அந்த ஸ்திரீயின் திருநாமம் ஏகாதசி என்று உண்டு. இதனை கண்டு மகிழ்ந்த எம்பெருமான் ஏகாதசி நன்னாளில் யாரொருவர் விரதம் இருந்து தன்னை வழிபடுகிறாரோ அவருக்கு எல்லா விதமான நன்மையும் தான் வழங்குவதாக உறுதியளித்தார். இந்த கதை பாத்ம புராணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு வருடத்தில் 24 ஏகாதசிகள் வருவதுண்டு. அந்த 24 நாட்களும் ஏகாதசி நன்னாளில் அந்த பாத்ம புராணத்தில் கூறியுள்ள நியமங்களின்படி யாரொருவர் விரதத்தை அனுஷ்டிக்கின்றாரோ அவருக்கு வாழ்வில் எல்லா விதமான நன்மையும் கிடைத்து இறுதியில் பரமபத பேரின்பத்தையும் அருள்வார் எம்பெருமான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த குரோதி நாம சம்வத்சரத்தில் புரட்டாசி மாதத்தில் 2வது சனிக்கிழமை ஏகாதசியுடன் வந்திருப்பது மிகவும் அரிதான ஒன்று. இந்த இனிய நன்னாளில் யாரொருவர் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து சனிக்கிழமையில் எம்பெருமானை சேவிக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நன்மையையும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்த திருக்கோலத்தை நாம் சேவித்து அவர் அருள் பெறுவோம். ஓம் நமோ வெங்கடேசாய.